Hi guys, இன்னைக்கு நம்ம 100 days fitness challengeல டே 53. சோ இன்னைக்கு வந்துட்டு புஷ் டே, சோ அதனால எல்லா எக்சர்சைஸ்லயுமே என்னோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு இன்னைக்கு ஒரு கோட்டை நான் சூப்பரா முடிச்சிட்டேன். சோ இன்னைக்கு வீடியோல நம்மள மாதிரி weight loss பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ற காமனான 3 மிஸ்டேக்க பத்தி தான் சொல்ல போறேன். சோ ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் ஈகோ லிஃப்டிங். அப்படினா நம்மளால தூக்கவே முடியாத ஒரு வெயிட்ட நம்மளால தூக்க முடியும் நம்பி ஃபார்ம் கரெக்ட்டா இல்லாம ஒரு வெயிட் லிஃப்ட் பண்ண ட்ரை பண்றது. இப்படி வெயிட் ட்ரெய்னிங் பண்றதுனால கண்டிப்பா இன்ஜூரி ஆகும். சோ நீங்க வெயிட் ட்ரெய்னிங் பண்றீங்கன்னா உங்களால எவ்வளவு வெயிட் தூக்க முடியுமோ அந்த வெயிட்ட கரெக்ட்டான ஃபார்ம்ல லிஃப்ட் பண்ணுங்க. சோ செகண்ட் மிஸ்டேக் லிக்விட் கேலரிஸ் நிறைய கன்சியூம் பண்றது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் ஜூஸோ இல்ல வேற ஏதாவது லிக்விட் ஐட்டம்ஸையோ டயட் ஃபுட்டா எடுத்துப்பாங்க. பட் லிக்விட் ஐட்டம்ஸ் வந்துட்டு ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும். சோ உங்களுக்கு மறுபடியும் பசிக்க ஆரம்பிச்சிடும். நீங்க வேற ஏதாவது ஃபுட் சாப்பிடுவீங்க. சோ உங்க ஓவரால் கேலரி இன்டேக் அதிகமாகும். சோ அதனால உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது. சோ தேர்ட் மிஸ்டேக் நிறைய நேரம் ஒர்க் அவுட் பண்றது. சோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிற முக்காசி பேர் ஜிம்ல நிறைய நேரம் ஒர்க் அவுட் பண்ணா உங்களுக்கு கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகும்னு நினைப்பாங்க. பட் வெயிட் லாஸ் ஆகுதோ இல்லையோ கண்டிப்பா உங்க மசில் டேமேஜ் ஆகும். சோ ஒரு நாளைக்கு 40 minutes to 90 minutes ஒர்க் அவுட் பண்ணாலே போதும். அதுக்கு மேல ஒர்க் அவுட் பண்ணாதீங்க.